Guys, welcome back to Cell. CA Foundation May 25 எக்ஸாமினேஷனில் லா எக்ஸாமில் நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். நான் இந்த வீடியோ 2 பேருக்காக போட போகிறேன். 2 பேருக்காக மீன்ஸ் 2 கேட்டகரியான பீப்புளுக்காக போக போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாமே படித்து வச்சிட்டேன். ஸோ கடைசி நேரத்தில் இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் தான் படித்து நான் வந்து இதில் கன்று மாதிரி இருக்கணும். மீது எல்லாமே படிச்சுட்டேன். இருந்தாலும் நான் சில ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் தான் படித்து கன்று மாதிரி நான் படித்து வச்சுருக்கணும். ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா, நான் எல்லாமேலாம் படிக்கவே தெரில. எல்லாமே படித்த மாதிரி இருக்குது, சிலலாம் படிக்காத மாதிரியும் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் படித்த மாதிரியே தெரில. இருந்தாலும் நீ ஒரு டாபிக்ஸ்லாம் சொல்லு, அந்த டாபிக்ஸில் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வரணும். அதை படித்து வச்சா சரி, அட்லீஸ்ட் இதையாச்சும் ஒழுங்காக படிச்சுட்டு போய் எக்ஸாமில் எழுதுற அப்படின்னு நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த 2 பேருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் எந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தலாம் சொல்கிறதுல எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, அந்த அளவுக்கு டைமும் இல்லை, அந்த அளவுக்கு நான் கேப்பபிளும் இல்லை. நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வந்து CA கார்த்திக் மணிகொண்டா சார் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து அவரோட சேனலில் எப்போவுமே லா எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்னு ஒன்று போடுவார். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட Jan 25 எக்ஸாமினேஷனில் அந்த எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். நான் அதை மட்டுமே படித்தேன்னு சொல்ல முடியாது, பட் நான் அதையும் படித்தேன். ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அவர் சொன்ன லா எக்ஸ்பெக்டட் PDF வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அது மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நானும் வந்து என்னுடைய பங்களிப்பு மாதிரி அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்காமல் நான் என்னோடய புக்கில் தான் நான் படித்தேன். இப்போ நீ ஏன் வந்து அதை சொல்லிருக்க, அவர் தான் வீடியோ போடாரு, நான் அந்த வீடியோ பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சார், நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அவர் சொல்கிறது வருமா இல்லையா தான் நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து அவர் போட்ட வீடியோவில் நான் பெனிஃபிட் அடைஞ்சேன். ஸோ அந்த ஒரு எண்ணத்தை என்ன சொல்கிறது, அந்த இதில் வந்து நான் சொல்கிறேன். நான் வந்து அவரோட வீடியோவில் ரொம்பவே பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன். அவர் சொன்ன நிறைய கொஷின்ஸ் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த அட்டம்ப்டில் இப்போ போன அட்டம்ப்டில் என்ன கொஷின் வந்துருக்கு, கடந்த ஒரு பாஸ்ட் ஒரு 10 அட்டம்ப்ஸ் பார்ப்பார். அதுலேருந்து அவர் அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்லேருந்து வரும், எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னா அழகாக சொல்லுவார். அவர் வந்து இந்த கொஷின் தான் கேட்க போகிறாங்களா சொல்ல மாட்டார், இந்த டாப்பிக்லேருந்து கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவார். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அவரோட வீடியோவில் பெனிஃபிட் அடைஞ்ச வாழும் உதாரணம் வந்து நான் தான். அவரோட ஃபவுண்டேஷன் Jan 25 எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸில் அவர் சொன்ன நிறைய கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நிறைய கொஷின்ஸ் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சில பார்க்குறேன், பிடிஎஃப்ல நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் 8 கம்பெனி, அதில் வந்து ஹார்மோனி ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி கேட்டிருந்தாங்க. கொஷின் வந்து என்னோட Jan 25 அந்த கொஷின் அவர் ஏற்கனவே ப்ரெடிக்ட் மீன்ஸ் அவர் ப்ராக்டிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணி பாஸ்ட் அட்டம்ஸ்லாம் வந்து பார்த்து அவர் வந்து ஒரு PDF ரெடி பண்ணியிருந்தார். அதில் செக்ஷன் 8 கம்பெனி கொஷின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தாங்க. அதில் இருக்க மாதிரியே நான் வந்து செக்ஷன் 8 கம்பெனி வந்து ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷினில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் கடைசி கொஷின் ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சி. அந்த பிடிஎஃப்ல ஏஜென்ட்ஸ் ரைட்ஸ் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி செக்ஷன் 189 அப்படின்னு இருக்கும். அந்த கொஷினை இம்பார்ட்டன்ட் சொல்லிப்பார். இம்பார்ட்டன்ட் சொல்ல வெறும் வந்து கோட் மட்டும் படிப்பார், அந்த கொஷின் வரும்னு. ஸோ அந்த கொஷின் வந்து டேரக்ட் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். இது மாதிரி நிறைய கொஷின் அதை கேட்டிருந்தாங்க. இப்போ நான் 2 கொஷின் தான் சொன்னேன். ஸோ ஹார்மோனி ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒரு 4 மார்க் கொஷின். அதே மாதிரி ஏஜென்ட்ஸ் அத்தாரிட்டி இன் எமர்ஜென்சி வந்து 6 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ 10 மார்க். இப்போ நான் வந்து அந்த பிடிஎஃப்ல டக்குன்னு பார்த்தனே சொல்கிறேன், ஒரு 10 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. டீட்டெயில்டாக சொன்னால் வந்து நிறைய இருக்கும். நான் அப்போ எக்ஸாம் எழுதுனே சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டேன், நீங்கள் போட்ட பிடிஎஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார் அப்படின்னு. அவர் பிடிஎஃப் நான் படித்த பிடிஎஃப் எடுத்து ஃபோட்டோ போட்டு அனுப்பிட்டேன். அவரும் வந்து தேங்க்ஸ்ப்பா அப்படி ஏதோ சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ப்ரூஃப். நான் இப்போ பிளைண்டாக வந்து சாரோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொல்லவே மாட்டேன். சாரும் வந்து ஒன்றும் கடவுளோ கிடையாது, அவரும் ஐசிஐயில் வேலை செய்யாது, சாரும் ஒத்துப்பார். இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கொஷின். அவர் சொல்கிறார், அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 81% அக்யூரசின்னு சொல்ல நினைக்கிறேன். 81 61 ஒரு பர்சன்டேஜ் அக்யூரசின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே படிக்காமல் இருக்கீங்க, என்ன படிக்கிறதுனே தெரில, இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு மைண்டில் எதுவுமே இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஏதோ ஒரு சாப்டர் எடுத்து ஏதோ ஒன்று ரிவைஸ் பண்ணிருக்காதீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு தெரியலனா நீங்கள் நம்ம ஒரு சாதாரண ஆள். பட் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துப்பார், நிறைய கரெக்ஷன் பார்த்துப்பார், நிறைய அட்டம்ப்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னதான் சொல்ல நம்மளுக்கு இருக்க அறிவை விட அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அவர் சொன்ன கொஸ்டின்ஸ் அந்த மனுஷன் நம்ம ஒன்றுமே படிக்காமல் இருக்குமே, அட்லீஸ்ட் அவராச்சும் நம்பி படிக்கும்போது படிங்க. நீங்கள் ஒன்றுமே தெரியலனா பிளைண்டாக இந்த நேரத்தில் நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணது சாரோட எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான், வேறு வழியே இல்லை. பிகாஸ் இது யாருக்கு சொல்கிறேன்னா, ஒன்றுமே படிக்காமல் இருக்கீங்க, நான் பாஸ் ஆகணும் 40 மார்க் எடுக்கணும்னா தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. அவர் சொன்ன பிடிஎஃப்ல இந்த May 25 அட்டம்ஸ் சொன்ன பிடிஎஃப்ல வந்து ஃபுல்லாக படிங்க. அதே மாதிரி எந்த கொஸ்டினும் விட்டுறாதீங்க, எல்லா கொஸ்டினும் படிக்கணும். இதில் வந்து எது ஈஸியாக இருக்கோ அது மட்டும் படிச்சுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எல்லாமே படிக்கணும். எல்லாமே படித்தா தான் அதில் எதனா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, தவிர நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் படிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து நிறைய படித்து வச்சுருக்கேன். பட் எனக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் தெரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பிளைண்டாக இதை மட்டும் ஃபாலோ பண்ணிடவே கூடாது. பிகாஸ் உங்களுக்குன்னு ஒரு ஏற்கனவே படித்து வச்சுருக்கீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது
நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணணும். நீங்கள் படித்த கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணணும். அந்த கடைசி 1.5 நாள் இருக்குல்ல, அந்த படிக்கிற நேரத்தில் அப்போ வந்து நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து ரிவைஸ் பண்ணால் ஓகேவாக இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போவே படிக்கிறீங்க, லா எக்ஸ்பர்ட் கொஸ்டின் இப்போவே எனக்கு படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து எல்லாமே படிச்சு வைங்க. நான் 1 மணி நேரத்தில் வந்து இத்தனை கான்செப்ட்ஸ் முடியும். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இருக்குன்னா இத்தனை கான்செப்ட்ஸ் சார் சொன்ன எல்லா கான்செப்ட்டும் முடிச்சிடணும். அதையும் படித்து வச்சுட்டு வெறும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிறதும் படிங்க. நீங்கள் 2த்தையுமே கொலாஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து 70 மேலே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணீங்க, ஆன்சர்லாம் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணி ஒழுங்காக எழுதிட்டீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் லா பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எந்த எஃபர்ட்டுமே போடல. சார் சொன்னதை என்டார்ஸ் பண்ணுறேன். சார் இதை நீங்கள் சார் சொல்லியிருக்காரு, அது நான் அது வந்து நான் பயனுள்ள மனிதன், அதில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கனால சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணதும் பண்ணாதும் வந்து உங்களுடைய ஓன் விஷஸ். நான் உங்களை வந்து யாரையும் வந்து படிங்கலாம் சொல்ல, இதை மட்டுமே படிங்கலாம் சொல்ல. நீங்கள் வந்து என் பேச்சை கேளுங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.